என்னண்ணா அப்புறம் நியூஸ்லாம் பார்த்தீங்களா? கவர்மெண்ட் வந்து ஹோட்டல்லாம் மூடுறாங்க அப்படின்னு சொல்லி ஏதோ நியூஸ் வந்து போட்டிருக்கிறாங்க. ஆமாம், எல்லா ஹோட்டல்ஸும் ஓரளவுக்கு கிட்டத்தட்ட மூடுறாங்களாம். சென்னையிலாம், பெங்களூர்லலாம் ஆல்ரெடி மூடிட்டாங்களாம். நிறைய ஸ்டேட்டில் உணவகங்களை வந்து வேகமாக அடைக்கணும்னு சட்டமே போட்டிருக்கிறாங்களாம். சரி, அதை கொஞ்சம் நிப்பாட்டிட்டு பேசுவோம். என்ன காரணம்? பல காரணம் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான காரணம்னு பார்த்தா இந்த எல்பிஜி, லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ், இது வந்து திரவமாக்கப்பட்ட எரிபொருள் வாயு, இது வந்து தட்டுப்பாடு வந்து ஏற்பட்டிருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த எல்பிஜி வந்து பை ப்ராடக்ட் ஆஃப் கச்சா எண்ணெய், க்ரூட் ஆயில். இப்போ ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இவங்களுக்குள்ள நடக்கிற வார் பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு முக்கிய காரணம். இந்த கச்சா எண்ணெய் வந்து விலை ஏற்றம் ஆகிருக்கிறதுக்கும் அதன் தட்டுப்பாட்டு ஏற்பட்டிருக்கிறதுக்கும் இது ஒரு முக்கியமான காரணம். இது ஏன் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக நம்ம போய் சொல்லணும்னு பார்த்தோம்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹமோஸ் ஜலசந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வழிப்பாதையை வந்து ஈரான் வந்து தடை செஞ்சிட்டாங்கன்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ அந்த பாதை தடை செய்ததுனால அதன் மூலயமா நமக்கு வர வேண்டிய கச்சா எண்ணெய் இறக்குமதி தாமதமாயிட்டு இருக்குது. இந்த தாமதத்தின் காரணமாகவே இந்த தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்குது. இது மட்டும்தான் காரணமா அப்படின்னு பார்த்தா அது மட்டும் காரணம் இல்லை. இதுக்கு முன்னாடியே ரஷ்யா, யுக்ரைன் ரொம்ப காலமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனுடைய நீட்சியும் இந்த தட்டுப்பாட்டுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு. இது அல்லாமல் இந்தியாவினுடைய பண மதிப்பு வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, டாலர்ல தான் நம்ம கச்சா எண்ணெய் வாங்கிட்டு இருக்கிறோம். டாலருக்கு நிகரான இந்திய மதிப்பு குறைஞ்சிருக்குது. ஒரு மாச கணக்கு மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா 90 ரூபாய், போன மாசத்துல 90 ரூபாய் இருந்த டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வந்து இன்னைக்கு வந்து 92 ரூபாயை எட்டிருக்கு. அப்ப கச்சா எண்ணெயை வந்து நம்ம வந்து டாலர் கொடுத்து தான் வாங்கிட்டு இருக்கிறோம். அப்படிதான் வாங்க முடியும், பெட்ரோ டாலர்னு சொல்றாங்க. அது இல்லை, அதனாலதான் பல பொருட்கள் நடந்துட்டு இருக்குது. அது இல்லாம நம்மளால வாங்க முடியாது. அப்ப டாலர் கொடுத்து தான் வாங்கணும்னா 90 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு இருந்த இடத்துல இப்ப நம்ம 92 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறோம். அப்ப இறக்குமதி செலவு அதிகமாகுதுன்னும் போது அது நேரடியா வந்து நுகர்வோர் அவங்க பாக்கெட்ல இருந்து தான் அந்த பணத்தை எடுத்தாகணும். அப்ப நான் ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்றதுக்கே அதிக செலவு பண்றேன்னா அந்த காசு யார்கிட்ட இருந்து எடுப்பேன்? கன்சியூமர், நுகர்வோர்கிட்ட இருந்து தான் நான் வாங்கி ஆகணும். அதன் காரணமாக தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வீட்டு உபயோக சிலிண்டர் விலை வந்து 940 ரூபாய் இருக்கு. கமர்ஷியல் சிலிண்டர், இந்த ஹோட்டல்ஸ் இவங்கெல்லாம் பயன்படுத்துகிற சிலிண்டர் விலை எவ்வளோன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2300 ரூபாய் கடந்து போயிட்டு இருக்குதுன்னு சொல்லலாம். இது எல்லாம் ஒரு முக்கியமான காரணம் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடு. சரி, இதை கவர்மெண்ட் வந்து இப்போ எப்படி வந்து சரி பண்ண போறாங்க? இது வந்து ஒரு நேஷனலைஸ்டு இஷ்யூ, ஒரு தேசம் தழுவிய பிரச்சனை அப்படின்ற காரணத்தினால வந்து மத்திய அரசுக்கு தான் இதுல வந்து முக்கியமான பங்கு. அவங்க வந்து சில நெறிமுறைகளை, கட்டுப்பாட்டுகளை இப்போ வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வீடுகள் 25 நாட்களுக்கு ஒரு முறை தான் வந்து சிலிண்டரை வந்து புக் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி நாம வந்து எப்போ வேணாலும் சிலிண்டர் புக் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்ற நிலைமையில இருந்துச்சு. இப்போ தட்டுப்பாடு இருக்கும் காரணத்தினால நாம இன்னைக்கு ஒரு சிலிண்டர் புக் பண்ணியிருக்கிறோம்னா அடுத்து 25 நாளைக்கு சிலிண்டர் புக் பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா 15 நாளைக்கு புக் பண்ண முடியாதுன்னு இருந்தது, 21 நாளைக்கு புக் பண்ண முடியாதுன்னு இருந்தது. இப்போ 25 நாளாக ஆக்கியிருக்கிறாங்க. எதிர்பார்ப்பு 50 நாள் வரைக்கும் இது போகும். ஏன்னா இந்த போரோ மற்ற பிரச்சனைகளோ உடனடியாக தீர்வு காண இடத்துல இல்லைன்றது நம்ம எல்லாருக்குமே இப்போ ஓரளவு தெரிஞ்ச விஷயம்தான். அதன் காரணமாக வந்து இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு இன்னும் தொடரும் அப்படின்றத ஆய்வாளர்களும் பத்திரிகையாளர்களும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்த கட்டமாக அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, வணிக பயன்பாடுகளை முற்றிலுமா தவிர்த்து வீடுகளுக்கு முன்னுரிமை தரணும் அப்படின்னு அறிவுறுத்தியிருக்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால், இப்போ பார்த்தோம்னா சென்னையிலேயே மோஸ்ட்லி ஹோட்டல்ஸ் நிறைய பேர் க்ளோஸ் பண்ணுறாங்க. பெங்களூரில் ஹோட்டல் அசோசியேஷன், உணவக உரிமையாளர் சங்கம், அந்த சங்கமே வந்து எல்லா ஹோட்டல்ஸையும் மூடி ஆகணும்னு வந்து ஸ்ட்ரிக்ட் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதை நீட்சியாக பெங்களூரில் நிறைய ஹோட்டல்ஸையும் அடைச்சிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து மைசூர்லேயும் அடைச்சிருக்கிறாங்க. இன்னும் வேடிக்கையான விஷயம் ஒன்று பார்த்தீங்கன்னா, பூனேல இந்த கிரிமட்டோரியம் சொல்கிறாங்கல்ல, அதாவது சுடுகாடு, எரிவாயு பயன்படுத்தி உடல் தகனம் செய்யக்கூடிய சுடுகாடுகளில் 15 சுடுகாடுகளை இழுத்து மூடி இருக்கிறாங்க இந்த தட்டுப்பாட்டின் காரணமாக.
அது இல்லாமல் பிளாக்ல சிலிண்டர் விற்கக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த ஏற்கனவே சொன்ன அந்த கட்டுப்பாடு 25 நாளைக்கு ஒரு தடவை தான் புக் பண்ண முடியும் இப்படின்ற கட்டுப்பாடையும் கொண்டு வந்திருக்கிறாங்க. மற்ற முக்கிய தேவைகள், ஹாஸ்பிட்டல்ஸ், இந்த மாதிரி முக்கிய இடங்கள்ல உள்ள உணவகங்கள் அதெல்லாம் செயல்படுத்தலாம் அப்படின்னு அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. இது இல்லாம இந்த பிரச்சனை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து என்ன தீர்வு கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா, 50% தான் உள்நாட்டு உற்பத்தி எல்பிஜி இப்போதைக்கு நடந்துட்டு இருக்குது. இந்தியாவினுடைய மொத்த தேவையில 50% இந்த பாரத் பெட்ரோலியம், ஹெச்பி இவங்கெல்லாம் வந்து 50% தான் வந்து தேவையை பூர்த்தி பண்ணிட்டு இருக்கிறாங்க. மற்ற தேவைகள் வந்து வெளியில இருந்து தான் நம்ம இறக்குமதி பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ அந்த 50 இருக்கிற சதவீதத்தை 60 உயர்த்தணும் அப்படின்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்படி செய்யணும்னு சொல்றாங்கன்னு சொன்னா, கச்சா எண்ணெயின் ஒரு பை ப்ராடக்ட் தான் வந்து இந்த எல்பிஜி. இது இல்லாமல் பல பை ப்ராடக்ட்ஸ், கெரோசின், பெட்ரோல், அது போல் பல பை ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதிலெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம முக்கியமாக இந்த எல்பிஜியை வந்து தயாரிக்கணும் அப்படின்னு வந்து அரசாங்கம் அறிவிச்சிருக்குது. அதை பொறுத்து இப்போ வந்து இந்த சுத்திகரிப்பு ஆலைகளும் வந்து தீவிரமாக இதில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறதா மத்திய அரசாங்கம் வந்து அறிவிப்பு கொடுத்துருக்குது. இப்படி செய்வதன் மூலயமா இந்த தட்டுப்பாட்டை வந்து கட்டுக்கோப்புக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு மத்திய அரசு நம்புது. ஆனால் இது வந்து செய்ய முடியுமா, சரி வருமா? ஏன்னா தட்டுப்பாடு அப்படின்னாலே மக்கள்கிட்ட படபடப்புனாலே மார்க்கெட்டில் போய் எல்லாரும் விழுந்தடிச்சு ஒரு பொருளை வாங்குவாங்க. இப்போ விழுந்தடிச்சு வாங்கினா இருக்கிறதும் பத்தாம போகும். அப்போ இது கண்டிப்பாக வரும் காலங்களில் ஒரு அடுத்த 10 நாளைக்குள்ள இது ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத நான் பார்க்குறேன். இது எப்படி போகுதுன்றதை நம்ம முன்னெடுத்து பார்ப்போம். சரி, இப்போ தமிழ்நாடு அரசு வந்து என்ன பண்ணலான் இருக்காங்க இதில்? இப்போ தமிழ்நாடு அரசு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நேரடியாக அவங்களுக்கு இதில் எந்த ரோலும் இல்லை. இது மத்திய அரசு கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு துறை. ஆனால் தமிழ்நாடு அரசு அவங்க தார்மீக உரிமையின்படி அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அடுத்த 20 நாளுக்கு தேவையான எரிவாயு கையிருப்பு இருக்குது. அதனால் யாரும் அச்சமடையவோ பதற்றவோ தேவையில்லை. இருந்தாலும் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற எல்லா கைட்லைன்ஸையும் கட்டுப்பாடுகளும் நம்மளும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு வந்து இதை சொல்லியிருக்கு. தற்சார்பு பொருளாதாரம் இல்லாமல் போன காரணத்தினால் இறக்குமதியை மட்டும் நம்பி நான் ஐடிக்கு போவேன், சம்பளம் வாங்குவேன், காசு சம்பாதிப்பேன், அந்த காசை கொடுத்து நான் பொருளை இம்போர்ட் பண்ணுவேன், இந்த கருத்து தான் வந்து இப்போ பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு. இம்போர்ட் பண்ணுவேன், கிடைச்சா தானே பண்ணுவேன், கிடைக்கலன்னா என்ன பண்ணுவேன்? இதான் நிலைமை. தட்டுப்பாடு கிடைக்கலன்னா தட்டுப்பாடு. இதை தான் ஒரு முக்கியமான கட்சி தலைவர் வந்து ரொம்ப காலமாக இங்கே பேசிக்கிட்டு வர்றாரு. அது யாருன்னு நான் சொல்லாமலே எல்லாருக்கும் எல்லாருமே புரிஞ்சிருக்கோம். தற்சார்பு பொருளாதாரம்னா அதுக்கு தான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், லைவ் எக்ஸாம்பிள். எரிவாயு நம்மகிட்ட இல்லை. அப்போ எரிவாயு இல்லைன்னா அதை வேற முறைகளில் அதை அணுகவும் முடியும். சோலார் எலக்ட்ரிக்கல் இண்டக்ஷன்ஸ் யூஸ் பண்ண முடியும், விறகு அடுப்புகள் யூஸ் பண்ண முடியும், அதுபோல் பல ஆல்டர்னேட் மெத்தட்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம வீட்டில் பியூர்லி டிபெண்ட் ஆன் கேஸ். இன்னைக்கு எல்பிஜி இல்லைன்னா நைட்டுக்கு சோறு கிடையாது. இந்த நிலமையில தான் இருக்கிறோம். ஒரு விறகு வச்சு பற்ற வச்சு தண்ணி சுட வைக்க முடியுமான்னா இல்லை, விறகு கிடையாது. அதனால் இது வருங்காலங்களில் இந்த பிரச்சனை இப்போ சரி பண்ணால் கூட வருங்காலங்களில் இது போல் பிரச்சனையிலேருந்து நாம் வந்து தள்ளி இருக்கணும், நம்மை தற்காத்து கொள்ளணும்னா நாம் வந்து தற்சார்பு அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு நம்ம நகர்ந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனைகளை சரி பண்ண முடியும். சரி, ஓகே. அப்போ வந்து நம்ம ஒரு 2வது சிலிண்டர் வந்து அவங்களுக்கு தெரியாமல் நம்ம ஏமாற்றி வாங்கணும்னா அப்போ நம்மளை அரெஸ்ட் பண்ணுவாங்களா? ஆமாம், எஸ்மா அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்குது. மத்திய அரசு அந்த சட்டத்தை உடனடியாக அமல்படுத்தியிருக்கிறாங்க. அந்த சட்டத்துக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால், அத்தியாவசிய பொருட்களை பதுக்குதல், அதாவது அரிசியோ கோதுமையோ சர்க்கரையோ இது மாதிரி மருந்துகளையோ அத்தியாவசிய பொருட்களை பதுக்குனா அது வந்து குற்றமாக கருதப்படுகிறது. அதுக்காக வந்து கைது நடவடிக்கையோ சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். எல்பிஜியை இன்னைக்கு அத்தியாவசிய பொருட்களில் அறிவித்து இந்த எஸ்மா என்ற சட்டத்தை மத்திய அரசு வந்து உடனடியாக அமல்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ நீ வீட்டுக்கு போய் 2 சிலிண்டர் எடுத்து பதுக்கி வச்சுக்கோன்னு பதுக்குன்னா நாளைக்கு ஒன்று ஜெயிலில் போய் பார்க்கலாம். அதனால மக்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, பதட்டப்பட தேவையில்லை, அச்சப்பட தேவையில்லை. ஒரு தேசமாக தான் நம்ம வந்து இந்த பிரச்சனையிலேருந்து முன்னெடுத்து வர முடியும். அதனால நம்மளுடைய பயன்பாட்டை குறைக்கணும்.
சிலிண்டரினுடைய பயன்பாட்டை எவ்வளவு தூரம் நம்ம குறைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் இந்த பிரச்சனையிலேருந்து நம்மளால வெளிவர முடியும். ஒரு சுடு தண்ணி வைக்கிறது, பகலில் குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி வைக்கணும், இதுக்கு சுடு தண்ணி வைக்கணும், அதுக்கு சுடு தண்ணி வைக்கணும் இல்லாமல் எலக்ட்ரிக்கல் ஹீட்டர்ஸோ இண்டக்ஷன்ஸோ இந்த ஒரு குறுகிய காலத்துக்கு அது நன்மை தீமை அதெல்லாம் அப்புறம் யோசிக்கலாம். இப்போதைக்கு இந்த பற்றாக்குறையிலேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு அல்டர்னேட் மெத்தட்ஸ் முடிந்த அளவுக்கு வீட்டில் சோலார் எலக்ட்ரிக்கல் ஹீட்டர்ஸ் பயன்படுத்தலாம். ஒரு நீண்ட கால தீர்வாக இருக்கும். இதை ஒரு இந்த பற்றாக்குறை சூழ்நிலையை ஒரு காரணமாக வச்சு நாம் வந்து ஒரு முன்னுதாரண மாநிலமாக மாறுறதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு. தற்சார்புன்றது நாம் போய் தனியாக விவசாயம் பண்ணி ஒன்றும் எடுத்துகிட்டு வரணும்னு அவசியம் கிடையாது. சூரிய மின்சக்தியை பயன்படுத்தி தண்ணி சூடு பண்ணாலே தற்சார்பு தான். கேஸை நம்பி இருக்க தேவையில்ல. அதனால் வந்து இதை ஒரு காரணமாக வச்சு இதை ஒரு பாடமாக எடுத்து நாம் இதிலிருந்து மீண்டு வருவோம். நன்றி. சரி, ஓகே, நம்ம கேமை கண்டினியூ பண்ணுவோம். போடு 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 போடு. நீ அப்படியே ஏமாற்றி ஜெயிக்கலான்னு பார்ப்பேன்.